நமது மனதில் வருகிற எண்ணங்களை எது தீர்மானிக்கிறது? நாம் செய்கிற செயல்கள் தான். நாம் என்ன சிந்திக்கிறோம், என்ன கற்பனை செய்கிறோம், என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன மாதிரி நமது எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குது, இதை எல்லாமே எது தீர்மானிக்குதுன்னா நாம் செய்கிற செயல்கள் தான் தீர்மானிக்குது. நம்ம என்ன செய்கிறோங்கிறது தான் தீர்மானிக்குது. அதனால் நம்ம மனசை கட்டுப்படுத்தணும்னா நமது செயல்களை கட்டுப்படுத்தினாலே போதுமானது. அதனால் மனசுங்கிறது எப்படி, அது ஏன் அப்போ அதுக்கும் நாம் செய்கிற செயல்களுக்கும் உள்ள தொடர்பை நீங்கள் கவனிக்கணும். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, நீங்கள் திருடினீங்கன்னா அது பற்றி அது சிந்திக்கும். நீங்கள் திருடலை நேர்மையாக இருக்கீங்கன்னா அது பற்றிய நேர்மையான சிந்தனை என்பது வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் நேர்மையாக செயல்படுகிறீர்கள் அப்படின்னா நேர்மையான எண்ணங்கள், நேர்மையான சிந்தனைகள், நேர்மையான யோசனைகள், நேர்மையான கற்பனைகள், கனவுகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். நேர்மையான நினைவுகள் வர ஆரம்பிக்கும். நீங்கள் நேர்மையாக இல்லை, லஞ்சம் வாங்குறீங்க, திருடுறீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்களும் சரி, சிந்தனையும் சரி, யோசனையும் சரி, கற்பனையும் சரி, கனவுகளும் சரி, நினைவுகளும் சரி, அது நேர்மை இல்லாமல் தான் வரும். திருடுற அந்த எல்லாமே தான் வரும். அதனால் கெட்ட எண்ணங்கள் தான் வரும். அதனால் நல்ல செயல்களை செய்தால் நல்ல எண்ணங்கள் வரும், கெட்ட செயல்களை செய்தால் கெட்ட எண்ணங்கள் வரும். அதனால் மனசை கட்டுப்படுத்த முடியலையே, கண்ட கெட்ட எண்ணங்கள்லாம் வருதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? மனசை கட்டுப்படுத்தணும்னா முதல்ல நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்களை செய்து பழகணும். நல்ல கெட்ட செயல்களை செய்யக்கூடாது. அப்போ தான் மனசில் நல்ல எண்ணங்கள் வரும். நல்ல எண்ணங்கள் வந்துட்டாலே அதை கட்டுப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. கெட்ட எண்ணங்கள் வரும்போது தான் அந்த எண்ணங்களெல்லாம் நிறுத்தணும், அதுக்காக நம்ம தியானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அப்படி தானே? அப்போது கெட்ட எண்ணங்கள்லாம் வருது, அருவருப்பான எண்ணங்கள்லாம் வருது, சகித்து கொள்ளவே முடியாத எண்ணங்கள்லாம் மனசில் வருது. சிந்தனைகள், கற்பனைகள், கனவுகள், ஆசைகள் எல்லாம் மனசில் வருது. சகித்து கொள்ள முடியாத அருவருப்பான கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள்லாம் மனசில் வருது. அதனால் அதை எப்படியா நிறுத்தி ஆகணும். உடனே நீங்கள் தியானம் பண்ணுறீங்களா? அது தேவையில்லை. மனசில் அப்போது அதுக்கு பதிலாக நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு பதிலாக நல்ல செயல்களை செய்யுங்க. மனசில் நல்ல எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும். நல்ல யோசனைகள், நல்ல கற்பனைகள், நல்ல கனவுகள், நல்ல ஆசைகள் வர ஆரம்பிச்சிடும். நல்ல சிந்தனைகள் வர ஆரம்பிச்சிடும். நல்ல எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும். அப்படி வந்துட்டால் அப்போது உங்கள் மனசு நீங்கள் உங்கள் பெருமிதமாக இருக்கும். என்னடா நம்ம மனசில் நல்ல எண்ணங்கள்லாம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பெருமித உணர்வு வரும். அப்போ நீங்கள் அதை நிறுத்தணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வராது. அதை தியானம் பண்ணி நிறுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. இந்த பழி உணர்ச்சி, கொலைவெறி உணர்ச்சி இதெல்லாம் இருந்துச்சுன்னா கெட்ட எண்ணங்கள், இதெல்லாம் கடந்த காலத்தில் நீங்கள் அவமானப்பட்ட சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு நினைவுக்கு வரும். அப்போ அது உங்களுக்கு மேலும் மேலும் அவமானத்தை தரும். அதனால் இது போன்ற எண்ணங்களை எப்படி நிறுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தியானம் பண்ணுவீங்க. அப்படி தானே? அதுக்கு வேறு ஒரு நல்ல ஆன்மீகம், கோயிலாக அலையிறது இதெல்லாம் தேவையில்லை. நல்ல செயல்களை செய்தாலே போதுமானது. நல்ல பேச்சுக்களை பேச வேண்டும், நல்ல செயல்களை செய்ய வேண்டும். செய்தால் நமது எண்ணங்களும் நல்லனவாக மாறிவிடும். நமது செயல்தான் அது எண்ணங்களை தீர்மானிக்கிறது, சிந்தனையை தீர்மானிக்கிறது. அதனால் நான் இப்போ அதான் நீங்கள் திருடராக இருந்தீங்கன்னா திருடர்களுடைய திருட்டு எண்ணங்கள் தான் வரும். அது நேர்மையாக இருந்தால் நேர்மையான எண்ணங்கள் தான் வரும். அது மாதிரி தான். இப்போ நல்ல செயல் என்பது என்ன தெரியுமா? நல்ல பார்வை, நல்ல பேச்சு. பார்வையிலிருந்து தான் செயல் தொடங்குது. நம்ம தூங்குகிறோம், எப்போ செயல் ஆரம்பிக்குது? விழித்து கொண்ட உடனே, அந்த கண்கள் திறந்த உடனே கண்களுடைய செயல். அது கண்களுடைய செயல் என்னது? பார்க்கிறது. வாயோட செயல் பேசுறது. அது பேசுறது ஒரு செயல் தான், வாயின் செயல். பார்ப்பது என்பது கண்களின் செயல். காது என்பது கேட்கின்ற செயலை செய்யும். காது என்பது பிறர் பேசுவதை, ஓசைகளை, ஒலிகளை, இந்த இயற்கையின் ஓசைகளை, ஒலிகளை, பிறர் பேசுவதை கேட்கின்ற செயலை எது செய்யும்? காது. பார்க்கின்ற செயலை எது செய்யும்? கண்கள். பேசுகின்ற செயலை எது செய்யும்? வாய். சுவாசிக்கின்ற செயல்களை எது செய்யும்? மூக்கு. இந்த மாதிரி சுவைக்கின்ற செயலை நாக்கு செய்யும். இந்த மாதிரி செயல்கள்னால் நம்ம ஏதோ தொழிற்சாலையில் உழைக்கிறது தான் செயல் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அல்லது ஏதோ கையால் எடுத்து ஒரு வேலையை செய்கிறது அப்படின்லாம். உடம்புல கைகள் ஒரு செயலை செய்யும். கைகள் செய்ய வேண்டிய செயல்கள், கண்கள் செய்ய வேண்டிய செயல்கள். கண்களில்தான் முதல் செயல் எது ஆரம்பிக்குது? கண்கள் தான். விழித்து கொண்டவுடன் அந்த செயல் விழித்து கொண்ட தூங்கும் போதும் நமக்குள்ள செயல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதயமும் செயல்களை செய்து கொண்டு தான், துடிக்கிற செயலை செய்து கொண்டு இருக்குது. உள்ளுறுப்புகள் எல்லாமே எப்போவும் செயல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சுவாசம் என்பது மூக்கோட செயல் என்றால் அந்த சுவாசம் எப்போதுமே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது சரி, விழித்து கொண்டவுடன்
இப்போ நம்ம கெட்ட சுவாசம், கெட்ட வாசனைகள், ஒரு மதுவின் வாசனை கெட்ட வாசனை, அது சிலருக்கு பிடிக்காது. ஒரு புகை பிடித்தா, சிகரெட் பிடித்தா அதோட வாசனை சிலருக்கு பிடிக்காது. அதை சிலருக்கு பிடிக்கும். அப்போ அவர் கெட்ட வாசனையை விரும்புகிறார் அப்படின்னா அவருக்கு கெட்ட எண்ணங்கள் தாராளமாக கண்டிப்பாக வரும். அவருக்கு மதுவின் வாசனை ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பீரோட வாசனை, குவார்ட்டரோட வாசனை, பிராண்டி வாசனை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரசித்து அதை சுவாசித்து வாசனை செய்து நுகர்ந்து அப்புறம் சுவைத்து குடிக்கிறார் அப்படின்னா நாக்கோட செயல் தான் அந்த சுவைப்பது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கெட்ட செயல் அது. அப்போ அது ஒரு கெட்ட எண்ணங்களை தான் உருவாக்கும். அந்த மூக்கு கெட்ட செயலை செய்கிறது. மூக்கு கெட்ட வாசனை, அந்த மதுவின் கெட்ட வாசனையை நுகர்கிறது. நாக்கு என்பது மதுவின் கெட்ட சுவையை ருசிக்கிறது. அப்போ அதை பார்க்குறதே கெட்டது தான். அப்போ கண்கள் அந்த மதுவை பார்க்கிறது, அதை ரசிக்கிறது அப்படின்னா அது கெட்ட ரசனை, கெட்ட பார்வை. அது அந்த மாதிரி தான் அப்போ கெட்ட எண்ணங்கள் மனசில் வர ஆரம்பிச்சிடும். அப்போ இதெல்லாம் எனக்கு சுத்தமாக இதை பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது அப்படின்னு, இந்த மதுவை பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது எனக்கு அப்படின்னு ஒருத்தர் அதை பார்ப்பதற்கு மறுக்கிறார். அப்புறம் அதோடைய வாசனையை நுகர்வதற்கு மறுக்கிறார். அதோடைய மதுவின் சுவையை ருசிப்பதற்கு ஒருவர் மறுக்கிறார் என்றால் அவருக்கு கெட்ட எண்ணங்கள் வராது. அந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் வராது, நல்ல எண்ணங்கள் தான் வரும். அந்த மாதிரி தீய எண்ணங்கள் தீய எண்ணங்கள் எங்கேருந்து நம் தீய பார்வையிலிருந்து தான் தீய எண்ணங்கள் உருவாகுது. அப்போ தீய எண்ணங்கள் ஒரு மனசில் உருவாகுதுன்னா அருவருப்பான எண்ணங்கள் நம்ம ஒருத்தருடைய மனசில் உருவாகுது. அருவருப்பான கற்பனைகள், அருவருப்பான சிந்தனைகள் ஒருவருடைய மனதில் உருவாகிறது என்றால் அவருடைய பார்வை அருவருப்பானதாக இருக்கிறது, அவருடைய பார்வை தீய பார்வையாக கெட்ட பார்வையாக இருக்கிறது என்று பொருள். பழி உணர்ச்சியோடு அவர் உலகத்தை கொலைவெறியோடு இந்த உலகத்தை பார்க்கிறார். அதனால தான் கொலைவெறி சார்ந்த எண்ணங்கள் மனசுக்குள்ளே வருது. ஏன் பிறரை கொலை செய்வது போன்று கொலை செய்யணும், அந்த அளவுக்கு நம்ம எதிரிகள்லாம் சாகணும், அந்த அளவுக்கு கொலைவெறியோடு சார்ந்த எண்ணங்கள், கனவுகள், கற்பனைகள்லாம் ஏன் வருது, யோசனைகள், சிந்தனைகள்லாம் என்ன, நமது பார்வையில் அந்த கொலைவெறி இருக்குது. அந்த கொலைவெறி, பழி உணர்ச்சி அது இருக்கிறதுனால தான் நம்ம எண்ணங்களும் அதே மாதிரி. நம்ம பார்வையில் அந்த கொலைவெறி இல்லை அப்படின்னா நம்ம பார்வையில் அமைதி ஏற்பட்டுவிட்டால் மனதில் வருகிற எண்ணங்களிலும் அமைதி ஏற்பட்டுவிடும். மனதில் வருகிற சிந்தனைகள், யோசனைகள், கற்பனைகள் எல்லாமே அமைதி அடைந்துவிடும். அதனால் பார்வையை அமைதிப்படுத்துறது, பேச்சுக்களில் அமைதி, பார்வையில் அமைதி, பார்ப்பதில் அமைதி, இந்த மாதிரி சுவைப்பதில் அமைதி. சுவைப்பதில் எது அமைதி அப்படின்னா, இங்கே தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது, மாமிச உணவுகளை சாப்பிடக்கூடாது, மீன் உணவுகள், முட்டை உணவுகளை சாப்பிடக்கூடாது, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது. அப்படின்னா ஏன்னா இது எல்லாமே அமைதியின்மையை ஏற்படுத்தக்கூடிய, சுவையில் அமைதியின்மையை ஏற்படுத்தக்கூடிய, சுவை மூலமாக மனதில் அமைதியின்மையை ஏற்படுத்தக்கூடிய இவைகள்லாம் அந்த மாதிரியான சுவைகள் தான். சுவை மூலமாக, பார்வை மூலமாகவே நமக்கு மனசில் அமைதி இல்லாமல் போயிடும். நம்ம எதை பார்க்குறோம், பார்க்கக்கூடாதவற்றை பார்க்க விரும்பும்போது நம்ம மனசில் அமைதி இல்லாமல் போயிடும். அதனால் பார்வையில் கட்டுப்பாடு வேணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஆபாச படம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் மனசில் அமைதி எண்ணங்களிலும் அமைதி இல்லாமல் போய்விடும். வன்முறை உணர்ச்சி வந்துவிடும். உடல் உணர்வுகள் கெட்டு போய்விடும். அதனால தான் அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆபாச படங்களை பார்க்கக்கூடாது. பார்வையை கட்டுப்படுத்தணும். அதை கட்டுப்படுத்திட்டாக்கா மனசில் நல்ல எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும். கெட்ட எண்ணங்கள் வராது. நல்ல யோசனைகள், நல்ல கற்பனைகள், நல்ல சிந்தனைகள், மனசும் அமைதியாக இருக்கும். அப்போ மன அமைதி என்பது எதிலிருந்து ஆரம்பிக்குதுன்னா நமது புலன்களை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்ள வேண்டும். கெட்டதை பார்க்கக்கூடாது, கெட்டதை பேசக்கூடாது, கெட்டதை கேட்கக்கூடாது. அப்போ தான் மனசில் அமைதி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு என்பது, புலன் கட்டுப்பாடு என்பது மிக முக்கியமானதாக உண்டாக இருக்கிறது.